யாருது? இதாமா உன்னோட வருங்கால கணவரோட தங்கச்சி ராணி. ராணி, இதாமா உனக்கு வரப்போற அண்ணி சாந்தி. இதான் சாந்தியா? என்ன இந்த மாதிரி கூத்தாடுறாங்க? அது அப்படிதான், அதுக்கு ஒரே குஷி. அண்ணன் கல்யாணம் இல்லையா, இது குஷியில வந்த பிகில். வந்த தப்பு இல்ல. ஆமாமா, எப்படியோ ஒரு வழியா செட்டப் ஆயிடுச்சு. செட்டப்பா? உங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்கெங்கயோ செதறி கிடந்து இந்த குடும்பத்தை ஒன்னா சேர்த்திருக்கேனே, அத செட்டப்னு சொன்னேன். ராணி, எப்படி உங்க அண்ணன் செலக்ஷன்? ஐயோ, ஜீராக்குள்ள ஊறப்பட்ட ஜிலேபி மாதிரி படா ஜோரா இருக்குப்பா. எந்த ஜிலேபிங்கிற, எந்த ஜீராங்கிற? என்னடா ரொம்ப நேரமா ஆளைய காணோம்? ஆமா, என்ன கை கால ஒரு மாதிரி ஆட்டுற? இது யாரு? யாரா? என்னங்க உங்க தங்கச்சி போய் எப்படி கேக்குறீங்க? தங்கச்சி நீ போடா. நீ அவ ஒரு வாரம் லேட்டா வந்தாங்கிறதுக்கா இவ்வளவு கோவப்படக்கூடாது. ஆனாலும் கோபம் உனக்கு. டேய், தங்கச்சி கிட்ட பாசமாடுறா. தங்கச்சி 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 போதும், இதுக்கு மேல பாச தேவையில்லை. அது இவதான் எனக்கு எல்லாம் தெரியும். உங்க தங்கச்சி தானே? ஆமா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒட்டி கேட்கறது தப்பு சார். இல்லையே ராணி, இதான் உங்க அண்ணன் மாமனார். கும்பிட்டு நல்லா இருமா, நல்லா இரு. நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும். நான் கூட நல்ல மாப்பிள்ளை தான் சார். சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். என்னமா படிச்சிருக்க? நாம படிப்புல வைக்கிறேங்க, ஆட்டம் பாட்டத்துல டக்கரு. ஆட்டம் பாட்டமா? என்னமா சொல்ற? ஆமாங்க, இவளை கம்பி மேல விட்டீங்க நம்பிடுவா. அதே நீங்க ஆட்டம் பாட்டம் பத்தி கேட்டீங்களே, அதுக்கு இவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த டான்ஸ் மியூசிக் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க. அதுலயும் பூச்சிக்கடியில எக்ஸ்பர்ட். பூச்சிக்கடியா? குச்சிப்பிடிங்க. அதான் கொல்ல பாமலு அப்படிங்களா? அது அப்பா, நான் என் நாத்தனார் கிட்ட டான்ஸ் கத்துக்கிறேன். இவகிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டா அப்புறம் நடு ரோட்ல தான் ஆடணும். யாருது? உங்க ரெண்டாவது பொண்ணா? சொல்லவே இல்லையே. என்னப்பா அது? தங்கச்சி ஒரு வாரம் லேட்டா வந்தா நான் கோச்சுக்கிட்டேன், அதுக்காக நீங்க கோச்சுக்கிட்டா எப்படி? தங்கச்சி மனசு கஷ்டப்படும்ல. சரி சரி போதும். மகளே, நல்லா இருக்கியாமா? உன்னை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. உன் பேர் என்ன? ஜெய் ஜக்கம்மா. ஜக்கம்மா ஜக்கம்மா. ராணி ராணி ராணி. ராணி, உங்க அப்பா அம்மாவோட உள்ள போனி. உள்ள போறேன், நேரம் இருந்தா வாங்க. ஆமா, வாயில பைப்போட நிக்கிறாரு, அவர் யாரு? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணி. டான்ஸ் நல்லா ஆடுவேன். ஓகே ஓகே, அப்ப ரொம்ப ஈஸியா போச்சு நாத்தனார. எப்படி? அதாவது தரையில நின்னு கை காலாட்டினா அது டான்ஸ், அதே தண்ணியில கை காலாட்டினா அதுக்கு பேர் தான் நீச்சல். கத்துக்கிறீங்களா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ வேணும்னா அண்ணனை கத்து கொடுங்க. உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்க போய் தான் இப்ப காதல வந்து நிக்குது. ஹாய், யாரு அவங்க? எங்க நாத்தனாரு. நாத்தனாரா? இருக்க முடியாது, நான் சமீபத்துல உங்களை எங்கேயோ பாத்துருக்கேனே. அதான் இருக்க முடியாது, ஏன்னா இப்பதான் இவங்க தாஜ்மஹாலுக்கு டூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, தாஜ்மஹால் தாஜ்மஹால் தான். உங்க மேல தப்பு இல்ல, ஏன்னா என் மாதிரி உருவத்துல வேற யாரையாவது பாத்துருப்பீங்க. இருக்கும், சாரி. ஆமாடி, ஒரே மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு பல பேர் ஆள் மாறாட்டம் பண்றாங்க. என்ன நாத்தனாரா? ஆமா, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எத்தனை வருஷம் தானே தெரியுமா? 7 வருஷம். 7 வருஷமா? மூட்டை முடிச்சோட எங்க கிளம்புற? தபார்பா, நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் வரேன். என்ன விஷயம் சொல்லித்தல? நீங்க சாந்தியோட வெளியே பிறந்தனா, அவங்க சாந்தியோட தோழி என்ன சந்தேகப்பட்டான். உங்க அவனுக்கு எப்படி தெரியும்? நான் உனக்கு டான்ஸ் ஆடும்போது எனக்கு முழுசா 10 ரூபாய் போட்டவ. அத திருப்பி கேட்டாளா? சும்மாரியா, அவனை கண்டுக்கிட்டாங்கிறேன். நான் இப்படி வேஷம் போட்டு நாடகம் ஆடுறேன்னு போலீஸ் தெரிஞ்சது, என்ன உள்ள கொண்டு போய் முட்டிக்கு முட்டி பேத்துருவாங்க. நம்மள விட்டு இப்ப நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உன் முட்டி மட்டும் இல்ல, ஒரு 10-15 முட்டி பேந்துரும். ஏமா அப்படியே நீ மாட்டிக்கிட்டாலும் நாங்க ஜாமீன்ல எடுக்க மாட்டோமா? அதுக்கெல்லாம் ஆள் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், இப்படி பாதியில போறேன்னு சொல்லி மீதியை கெடுத்துறாது. அத்தோட உன்னையே நம்பிட்டு இருக்கிற என்னையும் தவிக்க விட்டுறாது. பாரியா, கண்ணால ஆற வரைக்கும் நாங்க இருக்கேன், அதுவும் அவருக்காக இல்ல, உனக்காக. என்னையா கைய முதுகு மேல வச்சுட்ட? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு, உடனே எடுத்துற. சொல்லல உங்க ஐயோ, சாந்தி என்ன தாப்பா போட சொல்றியா? தங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க உங்க தங்கச்சி பக்கம் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காள? என்ன என்ன தங்கச்சி இங்க நின்னுட்டு இருக்க? என்ன அத நான் கேட்கணும். ஆமா, இந்த நேரத்துல எங்க வந்து? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்க அண்ணி கிட்ட ஒரு புக்கு கொடுத்தா, அதை வாங்கிட்டு போதான்.
எங்க வச்ச? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அண்ணன் விரும்பி கேக்குறாருல்ல, இடத்த காட்டுங்க போதும், அவரே எடுத்து படிச்சுக்குவார். என்ன விளையாடுறீங்களா? அது அது அலமாரில தான் இருக்கு. அங்க 5 அலமாரி இருக்கு. புத்தகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதான் வந்து எடுத்துக்கூட. வா. அது வந்து அண்ணி, அண்ணனுக்கு என்னவோ இந்த ராத்திரியில புத்தகம் படிக்கணும் போல இருக்கு. நீங்களும் கொடுக்கலாம், அண்ணனும் வாங்கிக்கலாம். போங்க. பாத்தியா, தங்கச்சி சின்ன வயசா இருந்தாலும் எவ்வளவு கரெக்டா சொல்லுது. தேங்க்யூ. வா. ஐயோ, ஏன் கதவை சாத்தி தப்பால் போட்டீங்க? என்ன உங்க அப்பாவை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியாவது நான் உங்க கூட சேர்ந்து பீச் பார்க்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்க அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க முடியல, உன்கிட்ட பேச கூட முடியல. என் சொந்தக்காரர்களை சரி பண்றதுக்கே டைம் சரியா இருக்கு. இத பாரு, இன்னைக்கு விடிஞ்சாலும் சரி, நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம உன்னை நான் விட மாட்டேன். அப்படி என்னதான் நினைச்சிருக்கீங்க? கிட்ட வா சொல்றேன். ஐயோ ஐயோ, விடுங்க. நீங்க ரொம்ப மோசம். இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்ல, எல்லாரும் மோசம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க நல்லா இருக்கும். அத நீ என்ன சொல்றது? அப்ப டேஸ்ட் வேற, இப்ப டேஸ்ட் வேற. டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, விடுங்க. இந்த அன்னைக்கு வேற வேலையே இல்ல. சரி சரி, வந்து பாடுங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? விளையாடுற நீ? நான் ஜென்டில்மேனா வாச கதவு தட்டினேன். நீ தான் கையை காட்டி வாங்க வந்து படுங்கன்னு சொன்னேன். முதல்ல இங்க இருந்து போங்க. நான் அண்ணி நினைச்சிட்டேன். அண்ணியாவது கிண்ணியாவது என்ன அப்படி விளையாடுறீங்க? அவனாவது பரவாயில்ல, வீட்டோட செட்டப் ஆயிட்டான். நான் உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. வந்தாலும் அந்த மீசக்காரன் துப்பாக்கியோட நிக்கிறான். அப்பப்போ கபர்தார், ஜாக்தேரவன், ராஜ் கபூர் படம் பேரெல்லாம் சொல்றான். பாரு ராணி, வந்து அந்த காலத்து ராஜாங்க ராணியை பாக்குறதுக்கு குதிரை ஏறி வருவாங்க. நான் இன்னைக்கு செவரு ஏறி வந்திருக்கேன். ராணி, நான் இன்னைக்கு உன்னை பார்க்கணும் பார்க்கணும். குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். சாரி டி ராணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடி. கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு பார்த்தா கவர்மெண்ட்ல சாராயத்தை சகாய விலையில வித்துறாங்க. பிக் பாக்கெட் அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஃபேஷன் சொல்லி பாக்கெட்டை தகிறது இல்ல. தவறி தச்சாலும் அதுல பரிசு இல்ல. செய்யுது பாய் உள்ள புள்ள பொழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டி அடியில போய் கை வச்சிட வேண்டியதுதான். கோல்ட் பிளே கிங் சைஸ் இருக்கா? இருக்கு சார். குட்டு என்ன விலை? 550 சார். 550? விலை ரொம்ப ஏறி போச்சுப்பா. ஓல்ட் ஸ்டாக்கா? இல்ல சார். என்ன விலை சொன்னாங்க? 550 சார். சார் சார் காசு. காசா? அது போல தான் சிகரெட் பாக்கெட் கொடுத்துட்டேன். அப்ப சிகரெட் பாக்கெட் அதான் திருப்பி கொடுத்தேனையா. நல்லா சோண்டியா ஏமாத்திட்டு போறானே. போலீஸ் போலீஸ். நல்லா ஓடுறாங்கப்பா. அதான் ஓடுறான். அது உன் கால்டா, என் கால் அமுக்குடா. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? திருட ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சார், அவனை பிடிக்க வேண்டும். திருடனா? ஏன் வீட்டுக்குள்ளயா இருக்க முடியாத? இந்த வீட்டு மாடியில ஏறி குதிச்சா நாங்க பார்த்தோம் சார். அப்படியா? இப்ப நீங்களே போய் செக்அப் பண்ணீங்க? யோ வாயா, அந்த பக்கம் பாரியா. போலீஸா? சார், இங்க ஒரு திருட வந்தானா? அப்படி யாரும் வரலையே சார். இந்த வீட்டு மாடியில ஏறி குதிச்சா நான் பார்த்தேன் சார். மாடி சார், இதே மாதிரி மாடி வீடு பக்கத்து தெருவுல இருக்கு. அங்க போய் பாருங்க. பார்த்தேங்கிற நீங்க. சார், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்களே. நான் மேஜரோட மாப்பிள்ளை தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பாடா,
பிரதர், நல்லவனுக்கே உதவி செய்யாத இந்த நாட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டவனுக்கு உதவி பண்ணிருக்கேன் பிரதர். ஏதோ உன்னை பார்த்தா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். போ. வரேன் பிரதர், வரேன். ஆனா ஒண்ணு பிரதர், என்ன? நீ என் மனசுல நல்லா புரிஞ்சுட்ட பிரதர். எனி டைம் நம்மள கூப்பிட்டு சும்மா சல்லுன்னு வந்து ஹெல்ப் பண்றேன் பிரதர். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர். பிரதர், வர பிரதர். என்னைக்காவது ஹெல்ப் பண்ணா கேக்குறேன், இப்போ ஒரு உதவி செய்வியா? என்ன பிரதர்? தயவு செய்து போ. வரேன் பிரதர். நடந்து போனா போலீஸ் புடிச்சுக்கும். ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட ஆட்டோல போனோம். 10 ரூபாய். வர எவன் ஆட்டோல போறான்?